கிளம்புற வரியா இல்லையா? வர மச்சான். சஞ்சீவ் என்ன விட்டுட்டு எங்க போற? ஏய், என்னடி பிரச்சனை? நான் எங்க வேணா போவேன், உனக்கு என்ன? சரி நீ எங்க வேணாலும் போ, ஆனா அத்தை எனக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை கொடுத்துட்டு போ, எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணே அந்த சாப்பாட்டை கொடுங்கண்ணே. இந்தாமா நல்லா 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 சாப்பிடுமா. அண்ணே அத்தை எனக்கு என்ன சமைச்சு கொடுத்திருக்காங்க? இந்த தீனி பண்டாரம் உன் தங்கச்சியா? உன்ன தங்கச்சியாடா? லக்ஷ்மி, டாக்டர் எப்ப வரேன்னு சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஓ மேடம். வாங்க டாக்டர், வாங்க. பேஷண்ட் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு, வாங்க. வாங்க டாக்டர். மேடம், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட்டை செக் பண்ணணும். ஓகே, வா போலாம். பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காரு டாக்டர்? பேஷண்ட் கண்டிஷன் குட், ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரி, இப்படியே போனா சீக்கிரமா குணமாயிடுவாரு. டாக்டர், பேஷண்ட் முகத்துல இருக்கிற அந்த கட்டை எப்ப பிரிக்கலாம்? இன்னைக்கு பிரிக்க முடியாது மேடம், இன்னும் ஒரு 3 days போட்டு மேடம். காயம் நல்லா கியூர் ஆகட்டும், அதுக்கப்புறமா பிரிக்கலாம். அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ டாக்டர். லக்ஷ்மி, நீயே ஒரு மாதிரி இருக்க. இல்ல, இன்னைக்கு கட்டை பிரிச்சு பேஷண்ட் முகத்தை பாத்துடலான்னு நினைச்சேன். டாக்டர் இன்னும் 3 நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாரா, அதான் யோசிக்கிறேன். கட்டை பிரிச்சு பாக்கும்போது இவன் சஞ்சீவா இருக்க கூடாது. ஏன் லக்ஷ்மி அப்படி சொல்ற? இல்ல, அபி பாண்டிய சஞ்சீவன் நினைச்சு அவனை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாண்டி சஞ்சீவா இருந்துட்டான்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. பாண்டி சஞ்சீவா இல்லாம இருந்து நம்ம வீட்ல இருக்கிற இந்த பேஷண்ட் சஞ்சீவா இருந்தா அப்புறம் தப்பானவனை சஞ்சீவன் நினைச்சு லவ் பண்ணிட்டோமேன்னு அபி ரொம்ப வருத்தப்படுவா. அந்த கஷ்டத்தை அபியால தாங்கிக்கவே முடியாது. அதோட அபியோட லைஃப் ஒரு கேள்விக்குறியாவே மாறிடும். அதான் நான் அப்படி சொன்னேன். நம்ம வீட்ல இருக்கிற இந்த பேஷண்ட் சஞ்சீவா இருக்கவே கூடாது. இத பாரு, ஃபீல் பண்ணாத லக்ஷ்மி. நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். அபிக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். பாண்டி தான் சஞ்சீவா இருப்பான், நீ கவலைப்படாத. பங்கு, நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரம் வா, திருநெல்வேலி டவுன் வரைக்கும் போகணும். எதுக்கு மச்சான்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வா.
அம்மா மாமா ஆ? ஆட்டோவில் இவ்வளோ தூரம் வந்தீங்க, காசு கொடுக்காம போறீங்க? ஐயோ சாரி, என்கிட்ட இப்போ சேஞ்ச் இல்ல. என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிக்கோங்க. ஹஸ்பண்டு கிட்டயா? ஆ. யாருமா உங்க ஹஸ்பண்டு? அதோ நிக்கிறாருல்ல, அவர் தான் என் ஹஸ்பண்ட். எதை பாண்டி அவங்க ஹஸ்பண்டு? ஆமாங்க. நீங்க பாண்டியோட பொஞ்சாதியா? ஆமாங்க. நீங்க போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஆட்டோல வந்து இறக்கி விட்டதுக்கான பணம்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? பாண்டிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, பொய் சொல்லாதவ. என்னது, நான் போய் சொல்றேனா? ஒரு நிமிஷம் இருங்க. இது பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இது பாருங்க. பாண்டிதான். இப்போ நம்புறீங்களா பாண்டிதான் என்னோட ஹஸ்பண்ட்னு? போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆட்டோக்கு காசு வாங்கிட்டு வாங்க, போங்க. அச்சோ, பாண்டி கிட்ட நான் காசு கேட்டு வாங்கணுமா? அவனுக்கு வாங்கித்தான பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லையே. அவங்கிட்ட கேட்டா கொடுப்பானா இல்ல வைவானா தெரியலையே. அம்மா, சொல்லுங்க. பாண்டி கிட்ட நான் காசு கேட்டா பாண்டி என்கிட்டயே காசு கேக்குறேன்னு அடிப்பாமா. அதனால நீங்களே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆட்டோல வந்ததுக்கு காசை வாங்கி கொடுத்துருங்கம்மா. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்கிட்ட எதுக்கு திரும்ப திரும்ப காசு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லாட்டி கிளம்புங்க. உன் ஹஸ்பண்ட் கிட்டயாமா? நான் பாண்டி கிட்ட காசு எப்படி கேக்குறதுன்னு தெரியலையே. பிரச்சனை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். என்ன பண்ணிடுவோம். பாண்டி அண்ணே. யாரு நீ? என்ன அண்ணே, காசு. காசா? காசுலாம் ஒண்ணு இல்லண்ணே. என்ன காசு? சரி நான் வரேண்ணே. ஏய் நில்லு, ஏதோ சொல்ல வந்து என்னன்னு சொல்லிட்டு போ. 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாவு கட்டு போடுற மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு இந்த காசே வேணாப்பா சாமி. இல்ல இங்க வாழ, என்னல யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு ஏய் ஆளை விடு சாமி, காசு வேணா, ஒண்ணு வேணாம். என்ன மச்சான், எதுக்கு இவன் ஓடுறான்? எனக்கு என்ன தெரியும், அவன் எதுக்கு வந்தா எதுக்கு ஓடுனானே தெரியலையே. வர வர இவ ரொம்ப ஓவரா பண்றாள். இருக்கட்டும், இவளுக்கு இருக்கு. புடவம்மா, புடவை புடவை வாங்குறீங்களாமா? புடவை இங்க வாங்க. இந்த வரமா. உட்காருங்கம்மா. நல்ல நல்ல புடவை எல்லாம் இருக்கு, காட்டுறேன். காட்டுங்க. மாடி பாருங்க, இந்த ஏரியாவிலேயே பிரபலமான புடவைக்காரன் நான் தான். என்கிட்ட இல்லாத டிசைனே கிடையாது. மா இத பாருங்கம்மா, இந்த புடவை பாருங்க. மா இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்குமா? எனக்கு பிடிக்கலண்ணா, வேற புடவை காட்டுங்க. சகுனம் சரியில்லையே. இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குமா உங்களுக்கு? நல்லா எடுப்பா இருக்குமா? பாருங்கம்மா. இந்த பாருங்கம்மா, நீல கலர் புடவை பார்க்க நல்லா இருக்குமா? இந்த மாதிரி புடவை கட்டினா உங்களுக்கு நல்லா இருக்குமா? வேண்டாம் புடவைக்காரரே. புடவைக்காரரே, வெள்ளை கலர்ல நீலம் கலந்த மாதிரி ஒரு புடவை இருக்கா? இருக்குமா? காட்டுங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வெள்ளையில நீல கலர் கலந்த புடவை. வர ரொம்ப சேட்டப் பண்றாளே. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அச்சா, தங்கச்சி புடவை எடுக்கிற மாதிரியே உன்னை பார்த்து சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். என்னது தங்கச்சி? உனக்கு? ஆமா. ஐயோ மறுபடியுமா? புடவைக்காரா, அடுத்து நீதானா? ஓடுரு. எவ்வளவு அது? 1000 ரூபாமா? 1000 ரூபாய் இருந்தா என்ன, 5000 ரூபாய் இருந்தா என்ன? நான் இதை எடுத்துக்கிறேன்.
சரி புடவைக்காரரே இதை எடுத்துக்கிறேன், நான் வரேன். மாமா ஆ என்னம்மா புடவை எடுத்துட்டு காசு கொடுக்காம போறீங்க? ஓ காசா? அது இருக்காருல்ல, அவர்தான் என் புருஷன். ஆ? அவர்கிட்ட பணம் வாங்கிக்கோங்க, சரியா? அவர்தான் உங்க புருஷனா? ம். சரிங்கம்மா, நான் போய் வாங்கிக்கிறேன். ம். அண்ணே, சொல்லுங்க தம்பி. உங்க பொஞ்சாதி வாங்கின புடவைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுங்கண்ணே. ஆ, யார் வாங்கின புடவைக்கு? உங்க பொஞ்சாதி வாங்கின புடவைக்கு. என் பொஞ்சாதி. ம். யார் வாங்கின புடவைக்கு? எவ்வளவு காசு? நிறுத்து சஞ்சீவ். அவர் எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? நான் தான் புடவை வாங்கினேன். பொண்டாட்டிக்கு வாங்குற புடவைக்கு புருஷன் தானே காசு கொடுக்கணும். ஆ? அதான் உங்களை காசு கொடுக்க சொன்னேன். வம்பு பண்ணாம ஒழுங்கு மரியாதையா காசு கொடுத்து அனுப்பி வைங்க அவரை. என்னல நீ சொன்னா நான் கேட்கணுமா? ம். நீ வாங்கின புடவைக்கலாம் நான் காசு தர முடியாது. சீப்பா. அண்ணே, பொஞ்சாதி அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்க புருஷன் பொஞ்சாதி சண்டைய அப்புறம் வச்சுக்கோங்கண்ணே. என் புடவை கொண்டான காசு கொடுங்கண்ணே, நான் போயிடுறேன். இல்ல அவன் என் பொஞ்சாதின்னு உனக்கு தெரியுமா? 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 அவன் வாங்கின புடவைக்கு எதுக்குல போற வரவங்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க? மா நான் ஒண்ணும் பண்ணலமா. இந்த பாரு எதிரில இருக்கால அவதாமா. சும்மா அவ வாங்கின புடவைக்கு நான் காசு தருமா? அம்புட்டு தானா? புள்ள தாச்சி புள்ள ஆசைப்பட்டு புடவை எடுத்திருக்கிறா. அவருக்கு பணத்தை குடுல. மா குடுன்னு சொல்றேன்ல. இனிமே அபிகிட்ட வம்புக்கு நிக்காத. கொஞ்சம் அனுசரிச்சு போ. ஆ? என்ன? ஏய் இங்க வால. அண்ணே, எவ்வளவுல? 1000 ரூபாண்ணே. தெருவுல போன பிச்சைக்காரனுக்கு இந்த 1000 போட்டதான் நினைச்சுக்கிறேன். வா. நான் வரேண்ணே. ம் ம். புடவை வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி தர மாட்டியா? இப்படி வாங்க வச்சேன் பார்த்தல. இரு, உனக்கு இன்னும் இருக்கு. உனக்கு இருக்கு இரு. அண்ணாச்சி, வணக்கம் அண்ணாச்சி. யாரு இது எல்லாம்? யாருல நீங்களா? நான் மளிகை கடைக்காரன். நான் பால்காரன். நான் அரிசி கடைக்காரன். அது சரி, நீங்களே அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அண்ணாச்சி, உங்க பொஞ்சாதி எங்க கடைக்கு வந்து சாமான் வாங்கினாங்க. பணத்தை உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க. இல்ல யாருல என் பொஞ்சாதி? அதோ நிக்காகல்ல, அவங்க தான். புடவைக்கு காசு கொடுக்கவே யோசிச்சல. நீதான் இனிமே என் வீட்டு எல்லா செலவையும் பாத்துக்கணும். ஏன்னா பொண்டாட்டி வீட்டு செலவு புருஷன் தானே பாக்கணும். கத்தாத. அப்புறம் நீ கத்துனா வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தைக்கு கேக்கும். அவங்க அப்புறம் உன்னதான் திட்டுவாங்க. அத்தை கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு நினைச்சா ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்து அனுப்பு. இப்ப வந்து கொடுப்பான் பாரு. வராப்ல. இல்ல இங்க வால. நீ யாரு? பால்காரன். எவ்வளோ? 500. ஆ? 500 ரூபாப்பா. ஓ வரேன் பாண்டி. நீ வா. ஸ்ரீஜா, அங்க பாரு. உனக்கு எவ்வளோ? 1000 ரூபா. ஆ? 1000 ரூபா. ம் போல. வரேன் அண்ணாச்சி. பணத்தை கொடுப்பா. ம் எவ்வளோ? 1500 ரூபாய்.
ஸ்ரீஜா, பாண்டி எதுக்கு இப்ப எல்லாருக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்? தெரியலையேம்மா. எனக்கு என்னமோ அபி சொல்றதுதாம்மா கரெக்ட்னு படுது. பாண்டியும் சஞ்சீவும் ஒண்ணுதானோ? நீ என்ன சொல்ற ஸ்ரீஜா? ஆமாமா, பாண்டி ஒரு ரவுடி. அவனை யாராவது எதிர்த்து பேசினாலே அடிச்சிருவான். ஆனா அபிய மட்டும் அடிக்கிறானான்னு பாத்தியா? அந்த அபி பாண்டிக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கறா. ஆனா பாண்டி அந்த அபிய ஊரை விட்டு விரட்டுறானான்னு பாத்தியா? அந்த பாண்டி அபிய வார்த்தைக்கு வார்த்தை ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டு தானே இருக்கான். சொல்றான், ஆனா செய்யறானான்னு பாத்தியா? பாண்டி மாதிரி ஒரு ரவுடிக்கு அபிய ஊரை விட்டு விரட்டுறதெல்லாம் பெரிய கஷ்டமா என்ன? அவ்வளவு ஏன், பாண்டிக்கு தான் அபிய பிடிக்கவே பிடிக்காதே. ஆமா, பிடிக்காத பொண்ணு பண்ண வீட்டு செலவுக்கு எவனாவது புருஷ மாதிரி பணம் கொடுப்பானா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்துதாமா எனக்கு இந்த பாண்டியும் சஞ்சீவும் ஒண்ணுதானான்னு யோசிக்க வைக்குது. நீ சொல்றபடி பாண்டியும் சஞ்சீவும் ஒண்ணுதான்னு வச்சுக்கிட்டா சஞ்சீவ் எப்படி பாண்டியா மாறினா? அதுதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை ஏதோ ஒரு ரீசனுக்காக சஞ்சீவ் பாண்டியா நடிக்கிறானோ? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. பாண்டி சஞ்சீவா இருந்தா கூட பாண்டிக்கு தான் தான் சஞ்சீவ்னு தெரியாம இருக்கணும். அப்போ பாண்டியோட அப்பா அம்மா நடிக்கிறாங்களோ? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இங்க யாருமே நடிக்கிற மாதிரி தெரியல. இங்க வேற ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அப்போ பாண்டி அபியை ஏத்துப்பானோ? அப்படி மட்டும் நடந்துட்டா அந்த அபி புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாடடி. மா, நீ பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத. எனக்கு சுத்தமா பிடிக்கல. சஞ்சீவோ இல்ல வேற ஆளோ, அது எப்படியா இருந்தாலும் அபி பாண்டி கூட சேரக்கூடாது. நான் அவங்கள ஒண்ணு சேரவே விட மாட்டேன். நாம ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும் பாண்டி அபியும் ஒண்ணு சேராம இருந்துருவாங்களா? அந்த அபி பாண்டி ஏதோ புருஷன் மாதிரி வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. புருஷன் மாதிரி ஆனவனே புருஷனாக்க அந்த அபிக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நாம சுதாரிக்கணும் ஸ்ரீஜா, சுதாரிச்சு ஏதாவது பண்ணணும். அப்பதான் அபியையும் பாண்டியையும் நாம பிரிக்க முடியும். பாண்டி பேச்சுலரா இருந்தா தானே அந்த அபி பாண்டி கூட சேர முடியும். பாண்டி பேச்சுலரா இல்லாட்டி? ஏன் ஸ்ரீஜா, புரியல எனக்கு. அந்த பாண்டிக்கு நம்ம மேரேஜ் பண்ணி வச்சுட்டா என்னன்னு கேக்குறேன். பாண்டிக்கு மேரேஜ் ஆயிட்டா மேரேஜ் ஆனவன் கூட அபியால எப்படி சேர முடியும்? செம்ம ஐடியா ஸ்ரீஜா. ஆனா பாண்டிக்கு நாம எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறது? நம்மளால டைரக்டா முடியாது, ஆனா இன்டைரக்டா முடியும். எப்படி? பாண்டியோட அம்மா அப்பா கிட்ட பேசுவோம். அபி, நான் உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். என்ன அபி, கையில புடவையை வச்சுக்கிட்டு அதையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறவ? அதுவா, என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அதுதான் பாத்துட்டு. பாண்டி உனக்கு வாங்கி கொடுத்த புடவையா? ஆமாக்கா. எங்க காட்டு பாப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அபி. நான் வாரேன் அபி. சரி. சஞ்சீவ், சஞ்சீவ். என்ன அது
இந்த புடவை எப்படி இருக்கு சஞ்சீவ்? நீ வாங்கி கொடுத்ததுதான். நல்லா இருக்குல்ல? இது நான் வாங்கி கொடுத்ததா? ஏய் இது பார், அப்படிலாம் நினைக்காத. ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி தான் இதை உனக்கு வாங்கி கொடுத்தேன். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. எனக்கு இது நீ வாங்கி கொடுத்த புடவை தான். யாரு கேட்டாலும் என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ஏய் ஏய், என்ன சீண்டாம ஒழுங்கா போயிடு, இல்ல புடவைய கொளுத்தி போடு. எங்க கொளுத்து கொளுத்து பாப்போம். கொளுத்து. புடிங். ஷுஷோ, இவங்க வேற வந்துட்டாங்களே. என்ன யோசிக்கிற? உன்னால புடவைய என்கிட்ட இருந்து வாங்கி கொளுத்த முடியாது. என்ன நீ ஏன் சஞ்சீவ்? ஏய், ஊர்க்காரங்களா வராங்கன்னு பாக்குறேன், ஒழுங்கா போயிடு. முடியாது, போ. ஓடி ஓடா. ஏய் இது பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட வம்புடுதான். ஏலா பாண்டி, எதுக்கு அந்த புள்ளைட்ட வம்பு போனத? பாவையா அது, அனுசரிச்சு ஏத்துக்க. இது அந்த புள்ளைய நான் ஏத்துக்கணுமா? என்னையா பேசுறீங்க? உன் பொஞ்சாதி தானப்பா, அதை ஏத்துக்க உனக்கு என்ன பிரச்சனை? இது அவன் என் பொஞ்சாதியா? யாரையா சொன்னா? யாரு சொல்லணும்? கல்யாணம் ஆன போட்டோவை தான் அந்த புள்ள ஊர் முழுக்க காட்டிருச்சே. போட்டோ காட்டினா அவன் என் பொஞ்சாதி ஆயிடுவாளா? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரியே பேசிட்டு தெரிஞ்சீங்க, மாலை போட்டிருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன். சவுட்டி தள்ளிப்பிடுவோம் பாத்துக்க. பா தெரியாம சொல்லிட்டோம்பா, எங்களை விட்டுருப்பா. ஆளை விடு, நாங்க வர்றோம். நடங்கடே போவோம். கொஞ்சம் விட்டா போதுமே, ஆளாளுக்கு தலையில ஏறி முளகா இருப்பான். தேவையில்லாம பேசிக்கிட்டு.